உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இந்த சங்கீதம் 34 எந்த சூழ்நிலையிலே பாடப்பட்டது என்று சற்று நாம் கவனிப்போமாக. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். பாருங்க, தாவீது ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ளே இருக்கிறான். சவுல் ராஜா அவனை விரட்டி விரட்டி கொல்லணும்னு நினைக்கிறான். இவனை உயிரோட விட்டால் இவன் ராஜாவாகிடுவான், என் மகன் ராஜாவாக முடியாது அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா தாவீதை விரட்டி விரட்டி கொலை செய்யுங்கிறான். இது இங்கே இருந்தால், தேசத்துக்குள்ளே இருந்தால் எப்படியும் சவுல் ராஜாக்கிட்ட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சிக்கிக்கிடுவோம்னு சொல்லி தாவீது பெலிஸ்தருடைய நாட்டுக்கு போய் அங்கே இருக்க ராஜாக்கிட்ட பேசி அங்கே தங்கலாமான்னு போகிறான். ஆனால் அங்கே போகிறபோது அங்கே மாட்டிக்கிறான். அங்கே இருக்கவங்க சொல்லிட்டாங்க, இவனை பற்றி தானே இஸ்ரவேல் தேசத்தில் சவுல் 1000 பேரை கொன்னான், தாவீது 10000 பேரை கொன்னான்னு சொல்லி முறை முறையாக பாடினாங்க. அந்த தாவீதானே இவன் வந்து இங்கே வந்தாக்க ஏதாவது நமக்கு குழப்பம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாக்கிட்ட சொன்னதுனால அதை அறிந்த தாவீது அங்கே போய் பைத்தியக்காரை மாதிரி பைத்திய சேஷ்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எச்சியெல்லாம் அப்படியே தாடியில் வலியை விட்டுக்கிட்டு அவன் அங்கே பைத்தியக்காரனாக நடிக்கிறான். இவனை கொண்டு போய் ராஜாக்கிட்ட விடுறாங்க. ராஜா அவனை பார்த்து, பைத்தியக்காரங்களுக்கு எனக்கு ரொம்ப குறைவா, விரட்டி விடுவனை அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறான். அப்படி விரட்டி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இவன் நிலைமை வந்து ரொம்ப மோசம். ஊரில் சவுல் ராஜா தேடுறான், இங்கே இஸ்ரவேலருக்கு பொதுவாக எதிரியாகிய அங்கே போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறான். பெலிஸ்தர்கள் கூட்டம். ஆரம்ப காலத்திலிருந்து பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம்தான். அப்படி அடிப்படையாக எதிரிகளுடைய நாட்டில் போய் தங்கலான்னு நினைக்கிற அளவுக்கு சொந்த ஊரில் பிரச்சனை. ஆனால் இவன் சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். உலகத்தில் அப்படி பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த இடத்துல கவனிங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆங்கிலத்தில் மேக்னிஃபை த லார்ட். என்னோட கூட கர்த்தரை உயர்த்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். இந்த மகிமைப்படுத்துதல்னா என்னது? கர்த்தரே உயர்ந்தவர், மேன்மையானவர், நல்லவர், பெரியவர், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர், அவர் ஒருவரே ஆசீர்வதிக்கிறவர், இவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை என்று மற்ற எல்லா காரியங்களையும், எல்லா மனிதர்களையும், எல்லா விஷயங்களையும் காட்டிலும் கர்த்தரை உயர்த்துகிறதை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு பொதுவாக விசுவாசிகள் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை பெரிதாய் பேசி கொண்டிருக்கிறது தான் வழக்கமாக இருக்குது. ஆனால் எங்கேயாவது ஒரு தடவை தாவீது மாதிரி கர்த்தரை உயர்த்தி பேசிட்டா ஜெயத்துக்குள்ளே போயிடுறாங்க. பொதுவாக எங்கள் வீட்டு பிரச்சனை இப்படி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என்னுடைய வீட்டில் இப்படி பிரச்சனைங்க, மகன் இப்படி பிரச்சனை, மகன் இப்படி பிரச்சனை, மனைவி இப்படி பிரச்சனை, புருஷன் இப்படி பிரச்சனை,
வேலை கிடைக்கல, இந்த பணம் நிறையா செலவாகி போச்சு, நிறையா கடனாகி போச்சு. இதையே பேசி கொண்டிருக்கும்போது இவர்களுடைய பிரச்சனையைத்தான் பெரிதாய் பேசுகிறார்களே ஒழிய தேவனை அல்ல. ஆனால் தேவன் யார்? இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மேலாக உயர்ந்தவர். இந்த பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் உயர்ந்தவர். அப்படி உயர்ந்தவரை பிடித்து கொள்ளும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது தானாகவே ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. யோனா ஒரு தடவை கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போக சொன்னால் வேறு பக்கம் போகிறான், தர்ஷீஸ்க்கு. கர்த்தர் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றார். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அங்கே அவன் கடலுக்குள்ளே போடப்படுகிறான். அங்கே மீன் அவனை விழுங்குது, கடல் பாசி அவனை சுற்றி கொண்டது, ஆழங்கள் அவனை மூடுகிறது, அவன் செத்த என்ற அளவுக்கு இருக்கிறான். ஆனால் அந்த சமயத்தில் அவன் என்ன சொன்னான்னா, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், ஆனால் நானும் என் தேவனாகிய கர்த்தரை துதிப்பேன். இவன் நிலைமை மீன் வயிற்றுக்குள்ளே கடல் கடியில் ஆழத்தில் செத்தேன்னு. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒரு ஆள், மற்ற பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு கர்த்தரை பெரிதாக உயர்த்தின ஆள், அவனை பாருங்கள், கர்த்தரை உடனே அவனை விடுதலை பண்ணிட்டார். மீன் வந்து கடற்கரையில் கக்கி விட்டு போயிடுச்சு. அப்புறம் அவன் கர்த்தருடைய வேலையை பார்க்க போகிறான். பெரிய விஷயம் அது. கர்த்தரை மகிமைப்படுத்தி மற்ற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், எல்லா மனிதர்களை காட்டிலும், எல்லா வானமண்டலத்தில் இருக்கிற சேனைகளை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துறதுன்னா மற்ற எல்லாத்த காட்டிலும் அவரை உயர்த்துறது, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் உயர்த்துறது, நம்முடைய தேவைகளை காட்டிலும் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறது. அப்படி செய்யும்போது அங்கே உண்மையான ஆசீர்வாதம் வந்து விடுகிறது. ஒரு நேரம் பவுல் சீலா 2 பேரும் அடிக்கப்பட்டு ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. நடுராத்திரியில் அடி வாங்கி அங்கே ஜெயிலில் போட்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தரை துதிக்கிற நேரமாக அது. ஆனால் நடுராத்திரியில் அவங்க கர்த்தரை துதித்தாங்க. நடந்தது என்ன? பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அந்த ஜெயிலே ஒரு ஆட்டம் ஆடிச்சு, கதவு திறந்துக்குச்சு, அங்கே இவங்களுடைய கையில் இருந்த விலங்கெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்படி நடந்தபோது கடைசிக்கு அந்த ஜெயிலர் ரட்சிக்கப்படுறான். இது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தானே. அங்கே என்ன நடந்தது? தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை, வாங்கின அடியை, தங்களுக்கு இருக்கிற வலி, சரீரத்தில் இருக்கிற வேதனையை, இப்படி வந்து மாட்டிக்கிட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்பாம கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அங்கே பெரிதான ஆசீர்வாதம் உண்டாகிறது. நான் ஆசீர்வாதத்துக்காகன்னு சொல்லலை, உண்மையிலேயே கர்த்தர் பெரியவர், அண்ட சராசரங்களை காட்டிலும் பெரியவர், சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர், சகலத்தையும் ஆளுகிறவர் அவர், சகலத்தையும் அதன் பாதையிலே போக வைத்து சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறவர் அவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமையை செலுத்துவோமாக. அப்போ தான் நம்ம நிஜமாக சரியான புத்தியில் இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பிரச்சனையை பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சரியான புத்தி இல்லை, பேலன்ஸ்டு மைண்ட் இல்லை. எதை யாருக்கு எப்படி கன மகிமையை செலுத்தணும், எதை பிரச்சனையெல்லாம் வெளியே தள்ளணும் அப்படின்னு நமக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஒரு விதத்தில் பார்க்கும்போது உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் உன்னதங்களிலே தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உன்னதங்களிலே அவருடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருக்கிற பிசாசு கூட்டமெல்லாம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்கள் காலுக்கு கீழே இருக்குதுங்கிறத நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே போனால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சாதாரணமாய் போய்விடுகிறது. நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாருங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் சின்னதாயிரும், அது மறைஞ்சிரும். நீங்கள் எதை பெரிதாய் பேசி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் அதிகமாய் மகிமைப்படுத்தி கொண்டு கனம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தரையா அல்லது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையவா?
இங்கே உங்களுடைய பிரச்சனையை மாத்திரம் கவனிப்பீர்கள் என்றால் நீங்கள் சரியான புத்தி உள்ளவர்கள் அல்ல என்று பைபிள் சொல்லுகிறது. புத்தி உள்ளவன் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒன்னன்மையும் குறைபடாது என்று, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டை எடுத்து எழுப்பினார்கள் என்று அப்படி பேசுகிறது. ஆக தங்களுடைய சூழ்நிலைகளிலே, தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே மனதை இதையெல்லாம் தீர்க்க வல்லவர் ஒருவர் இருக்கிறாரே, இதையெல்லாம் நீக்கிவிட்டு ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறாரே, என்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறாரே என்று அவரை நோக்கி பார்த்து அவரை கனம் பண்ணும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அதுதாங்க நல்லது நமக்கு. அப்போ தான் உண்மையானபடி செய்கிறோம். நம்ம பிரச்சனையை பெருசாக பேசும்போது அது உண்மையா, அது சரியா? அதாவது இந்த பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய ஒருவர் இருக்கிறாரே. உங்களுடைய பிரச்சனை, இப்பொழுது உங்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை இது தாங்க, எனக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை, ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன், என் பிரச்சனை இதுதாங்க, கண்ணீரோடு இருக்கேங்க, துக்கத்தோடு இருக்கேங்க, வேதனையோடு இருக்கேங்க, யாருமே என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்கங்க. ஆமாம், இங்கே உலகத்தில் எந்த நன்மையும் கிடைக்காதுங்க, இந்த உலகத்தில் எந்த நன்மையும் இல்லை. ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தர். அவரை நோக்கி பார்த்தாவே அவர் யார் எப்படின்னு தெரியும், எவ்வளவு நல்லவர், ஆசீர்வதிக்கிறவர் அப்படின்னு தெரியும். அவரை நீங்கள் கனம் பண்ணுவீங்க. அது அபிஷேகம், அதனால் உண்டாகிற பலன், அதனால் உண்டாகிற வழிநடத்துதல், அதனால் கிடைக்கக்கூடிய ஜெயங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய சாட்சியான வாழ்வு எல்லாம் உங்களுக்கு உண்டாகிறது. எங்கெங்க நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை கனம் பண்ணும்போது. யோசபாத் ராஜா அவனுக்கு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர் இன்னும் எல்லாம் சேர்ந்து இவனோட யுத்தம் பண்ணி இவனை ஒரு கை பார்த்துறதுன்னு தீர்மானிச்சிட்டாங்க. செய்தி வருது, கர்த்தர்கிட்ட போகிறான். எனக்கு பலன் இல்லை, கர்த்தர் தான் என்னை காக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, யாரை அனுப்புதுன்னா இவன் என்ன பண்ணுறான், அந்த படைக்கு முன்னாடி கர்த்தரை துதிக்கிறவர்களை அங்கே கொண்டு போய் வச்சானான். இவனுடைய படைக்கு முன்னாடி கர்த்தரை துதிக்கிறவர்களை கொண்டு போய் வச்சானா. கர்த்தரை துதித்தார்களாம். என்ன நடந்துச்சான், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதை சொல்லணும், துதித்தார்கள்னு சொல்கிறதை காட்டிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். தனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், எதிரிகளை காட்டிலும், தனக்கு இருக்கிற இந்த யுத்தத்தை காட்டிலும், பிழைக்க முடியாதுங்கிற அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், மகிமைப்படுத்துகிறான். என்ன நடந்துதான், அங்கே எதிரிகளுடைய கூட்டத்தில் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள போட்டு தள்ளிட்டாங்களாம். பின்னாடி எல்லாரையும் கொண்டுக்கிட்டாங்க. கடைசிக்கு யோசபாத்தும் இஸ்ரவேல் தேசமும் அங்கே போய் அங்கே கொள்ளையிட போனார்களே அல்லாமல் யுத்தம் பண்ண போகலை. ஆக இப்பேற்பட்ட நல்ல தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே கனம் பண்ணுகிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? ஒவ்வொரு நாளும் பிரதானமாக காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்கிற காரியம் என்ன? எங்கள் தேவன் உயர்ந்தவர், எங்கள் தேவன் நல்லவர், எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எல்லார காட்டிலும் உயர்ந்தவர், மகிமை அவருக்கு மகிமை என்று அவரை உயர்த்தினால், அவரை மகிமைப்படுத்தினால் ஆசீர்வாதம் வந்துருங்க. அதனால பவுல் சொல்கிறான், இப்போ தாவீது சொல்கிறான், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்கள். ஆக கர்த்தருக்கு பயந்து அவர் யார் என்று அறிந்து எல்லா இக்கட்டுகளுக்கும் மேலாக உயர்ந்தவர், இதெல்லாம் நீக்குகிறவர், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குகிறவர்,
அவரை நோக்கி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் அவரை மேன்மையாக மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். ஏன்னா அவர் தான் உண்மையானவர், அதுதான் சரி. நாம் செய்ய வேண்டிய சரியான வேலை அது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை கனம் பண்ணி அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்போமாக. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஜெயமாக, சாட்சியாக வாழ பண்ணுவார். ஓகே, காட் பிளஸ் யூ. மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, உயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், இன்று கூட ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு என்ன செய்தார்? நீங்கள் மனம் திரும்பி பாவத்தை விட்டு, பிசாசை விட்டு, உண்மையாகவே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. நீங்கள் புருஷனுடைய சித்தத்தினால், மாம்ச சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று. தேவனாலே பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இப்படி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டிகளாக இருக்கிறார்கள். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது. அதை காட்டில் இன்னொரு விசேஷமாக புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி எப்படியா? அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? நாம் கிறிஸ்துவுக்குள் 21வது வசனம் 2 கொரிந்தியர் 5:21 நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக பாவமாக்கினார். பாவியல்ல, பாவமாக்கினார். இது ஒரு ரொம்ப விசேஷமான வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறான். இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதினாலே குட்டி கிறிஸ்துக்களாக இருக்கிறார்கள். மேசியான்னா என்ன? அபிஷேகம் பெற்றவர். கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவர். கிறிஸ்தவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். இங்கே பாருங்க, பிசாசு என்னமோ ஒரு முட்டாத்தனமான காரியத்தை செஞ்சான். அவன் விருப்பத்துக்கு விரோதமாக காரியம் நடந்துருச்சு. இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டா நமக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அவரை சிலுவையில் போட்டு தள்ளிட்டான். ஆனால் நடந்தது என்ன? அவர் இயேசுவானவர் பிசாசோடைய வல்லமைகளை அவனுடைய நியாயப்பிரமாணத்தை, அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி தானே ஜனங்களை கொள்கிறான். அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசுவானவர் சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தார்.
அதோட அவனுடைய எல்லா வல்லமையும் முறித்து விட்டார் என்று அங்கே வாசிக்கிறோம். கொலோசையர் 2:14-15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு நினைக்கிறான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டான், கொன்னுட்டோம்னு. ஆனால் என்ன நடந்தது? நமக்கு எதிரடையாக இருக்கிற கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அந்த 10 கட்டளைகளை எடுத்து சிலுவையில் அரைஞ்சு அதை நமக்கு நடுவில் வராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, எதை 10 கட்டளையை சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இயேசுவுக்கு விரோதியாக இருக்கிற நமக்கு விரோதியாக இருக்கிற இந்த பிசாசுகளைத்தான் சொல்கிறாரு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவனை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனுடைய ஆயுதங்களெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவன்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எவைகளின் மேல்? அந்த பிசாசுகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவப்பட்ட ஏசாங்கனே செத்து போனாருங்க அப்படி சொல்கிற இது நிறைய பேர். ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சான்? சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார், பிசாசை ஜெயித்தார். அவன் நினைக்கிறான் இவரை கொன்னுட்டோம்னு. ஆனால் இயேசுவானவர் பிசாசை ஜெயித்தார். பிசாசோடைய அது அவனுக்கு பெரிய அனுகூலமாக இருந்த ஜனங்களை குற்றப்படுத்தி கொலை செய்கிறதற்கு வசதியாக இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து அவர் சிலுவையில் அரைஞ்சு விட்டார். அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் உரிந்து கொண்டார், அவனுடைய ஆஸ்திகளை எல்லாம் உருவி கொண்டார், அவன் மேலே ஜெயம் எடுத்தார். அப்படி போட்டிருக்கு. அப்போ என்ன நடந்துருச்சு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு இப்போ நாம் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதியாக இருக்கோம். நமக்கு விரோதமாக இருந்த பிசாசை அவனை தோற்கடித்தார். சிலுவையிலே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். அப்புறம் அவர் நமக்காக சிலுவையிலே கர்த்தரிடத்தில் சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால் அங்கே நாம் என்ன பார்க்குறோம்? உண்மையாகவே நடந்தது என்னென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவியாக நமக்குள்ளே இருந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இயேசுவின் மேலே சிலுவைக்கு போச்சு. அவருடைய நீதி, பரிசுத்தம், மகிமை, ஜீவன் எல்லாம் நமக்கு வந்துச்சு. அதனால் இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியா அல்லது ரட்சிக்கப்பட்ட பாவியா? கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியா அல்லது கழுவப்பட்ட பாவியா அல்லது மனம் திரும்பின பாவியா? பொதுவாக விசுவாசிகள் எல்லாம் எனக்காக எல்லா காரியமும் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்லாம் சொல்லிட்டு நான் மனம் திரும்பின பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி, ரத்தத்தால் கழுவப்பட்ட பாவி. அது என்ன இந்த பாவின்னு உள்ள பின்னாடி ஒட்டிக்கிட்டே வருது? அந்த பாவிங்கிறத நீங்கள் விட வரைக்கும் நீங்கள் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாக்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, நாம் இல்லை கழுவப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படி சொல்லி பாவிங்கிற ஒரு வார்த்தையை பின்னாடியே இழுத்துக்கிட்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏதோ தாழ்மைன்னு நினச்சோ, அது நான் சொல்லுவேன் அறியாமையினால். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா நன்மைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா அதிகாரங்களையும், எல்லா வல்லமைகளையும், எல்லா ஆளுகைகளையும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறது தானே சரி. ரட்சிக்கப்பட்ட பாவியா? நீங்கள் அப்படி பேசுகிற வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள், இயேசுவின் ரத்தத்துக்கு விரோதமாய் பேசுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு அத்தனை தடவை அடித்து சொன்னாலும் அதுக்கு பின்னாடியே நம்ம கழுவப்பட்ட பாவின்னு சொன்னால் அது நீங்கள் தேற மாட்டீங்க.
கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறாரோ அப்படி நீங்கள் ஏற்றுக்கணும். கர்த்தர் பிசாசை என்ன சொல்கிறாரோ அதை அப்படி ஏற்றுக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அந்த மீட்பை பற்றி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் கிறிஸ்துவ புது சிருஷ்டின்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதிங்கிறாரு, நீங்கள் குட்டி கிறிஸ்துக்களாக தேவர்களாக இருக்கிறீங்களேன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவி இப்படி சொல்லுவது அது நம்ம உருப்படுறதுக்கான வழி இல்லைங்க. ஒருவேளை நான் கொஞ்சம் சற்று கடினமாக பேசுகிறது போல் தெரியலாம். ஏன்னா கடினமாக பேச வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. எவ்வளவு சொன்ன பிறகும் நம்ம பாவி தானே அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகளும் ஏன் மூப்பர்களும் கூட இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆதலால் உண்மையாகவே தேவன் உங்களை எப்படி ஆக்கியிருக்கிறாரோ, நம்ம நீதிமானாக வரலை, அவர் நம்மளை நீதிமானாக ஆக்கிட்டார். நம்ம பரிசுத்தமாக இருக்கலை, அவர் நம்மளை பரிசுத்தமான ஆக்கிட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? நான் கொடுத்த பரிசுத்தத்தையும், நான் கொடுத்த நீதியையும், நான் கொடுத்த மகிமையையும், நான் கொடுத்த அந்தஸ்தையும் நீ காப்பாற்றிக்கேன்றார். பாவின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. அவர் கொடுத்த நீதியை ஏற்றுக்கொண்டு, அவர் கொடுத்த பரிசுத்தத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி தான் ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறலாமே ஒழிய பாவின்னு சொல்லி முன்னேறவே முடியாது. ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணுறான், எப்படியாவது தப்பான வார்த்தைகளை இவங்க வாயில் போட்டு விட்டோம்னா இது விளங்க மாட்டாங்க, உருப்பிட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தப்பான வார்த்தைகளை நம்ம வாயில் போடுறான். நம்ம அப்படித்தானே அந்த காலத்தில் பாவியாக தானே இருந்தோம். இப்போவும் கூட எப்போயாவது சில சமயத்தில் பாவம் தானே செய்கிறான், எப்போயாவது தவறி போய் செய்யத்தானே செய்கிறான். மனுஷன் பலவீனன் தானே. இப்படி எதையாவது சொல்லி உங்களை பாவின்னு சொல்லி முடிக்க வைக்கிறான். அப்படி பாவின்னு சொன்ன உடனேயே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகின்றன. அதுக்கு மேலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வர முடியாது. கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி நீதியை காப்பாற்றிக்க, பரிசுத்தமாக்கி பரிசுத்தத்தை காப்பாற்றிக்க, மகிமையை கொடுத்த மகிமையை காப்பாற்றிக்க, ஜீவனை கொடுத்து ஆளுகையை கொடுத்ததை காப்பாற்றிக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்போன்னா என்ன, உங்களை நீதிமான் ஆக்கிட்டால் நீங்கள் நீதி தான் செய்வீங்க. பாவி என்ன செய்வான்? பாவம் தான் செய்வான். இப்போ கர்த்தர் உங்களை நீதிமான் ஆக்கிட்டார், நீதியை தான் செய்வீங்க. ஆனால் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க என்கிட்ட, நீ அப்படியா பேசுன, நீயே பாவமே செய்ய மாட்டியா, ஏன் உங்கள் சர்ச்சில் ஒருத்தர் பாவம் செய்கிறது இல்லையா? அதுக்கு அவங்கள கேட்கணும். கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கிறிஸ்துவ புது சிருஷ்டி என்று, தேவனுடைய பிள்ளைகள் என்று, தேவனால் பிறந்தவர்கள் என்று, உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் என்று, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி என்று. இதை பிடித்து கொண்டால் பாக்கியவான்கள். இந்த பின்னாடி ஒட்டிக்கிட்டே வருதே, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி. இந்த பாவியை நீங்கள் இப்போவே விடணும். விட்டால் தான் உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு சமாதானம். கர்த்தர் சொன்ன சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்கிறதுக்காக இல்லை, நான் யார், நான் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றுமில்லைன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுவேன், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்னு சொல்லுவேன். நம்ம தனிப்பட்ட ரீதியில் ஒன்றும் இல்லை தான், ஆனால் கர்த்தர் உள்ளே இருக்காரே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், பிதா எனக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வச்சுக்கிட்டு நான் பாவின்னு, நான் பலவீனன்னு, நான் லூசுன்னு, நான் பைத்தியக்காரன்னு இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம அவரை கேவலப்படுத்தலையா? அவரே உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி பாவின்னு சொல்கிறது? ஆனால் சொல்கிறாங்களே, எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது. இது கிறிஸ்தவ உலகத்திலே சரியாக்கப்படுவதாக. அந்த பாவின்னு ஒட்டிக்கிட்டு வர்றதெல்லாம் வெட்டி விடணும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள், பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், மகிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி, நம்முடைய நீதி இல்லை. நம்ம தேடுறது, நீங்கள் நேரம் மக்கள் சுயநீதியை தேடுறாங்க. சுயநீதியை தேடி தான் இஸ்ரவேலர் ஒழிஞ்சாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம சுயநீதியை தேடலை, கர்த்தரால் வருகிற நீதியை தேடுகிறோம். அவர்களை நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் ஆக்கியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.